வந்து இந்த இமிக்ரேஷனில் கேட்டாங்க நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வாகா பார்டர் வழி எங்கே போனீங்கன்னு. அப்போ பாகிஸ்தான் போகணுன்னு சொன்னேன். நாங்களும் உங்களை சந்திக்கிறது 7 நாடை சுற்றி போட்டு வந்திருக்கிறீங்க. ஹலோ கைஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஷரோஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் நாகப்பட்டினத்தில் இருக்கோம். ஸோ இந்தியாவில் நாகப்பட்டினம் சொல்லும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்கா டு இந்தியா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து முன்னாடி வந்து ஃப்ளைட் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபெரியில் கூட போய்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதுவுமே நம்ம இந்த வேர்ல்ட் பட்ஜெட் ரூல் சீசன் நம்பர் 1 ஆல்மோஸ்ட் வந்து முடிவுக்கு வந்துட்டு. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறது, நாகப்பட்டினத்தில் ஆரம்பிக்கிறது, கலம்புல நம்ம வீட்டில் போயிட்டு முடிய போகுது. ஸோ காய்ஸ், போகும்போதே என்னென்ன விஷயங்கள் அப்படியே நான் பண்ணணும், அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் என்னோடய ட்ராவல் ஜேர்னியில் முதல் முறையாக வந்து நான் இங்கேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஃபெரியில், அதுவுமே போட்டில், ஷிப்பில் நம்ம போகிறோம். ஸோ போகல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படி பார்த்துப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு 2 days 3 days வந்து இங்கே ஃப்ரீயாக தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ரூம் தான் எடுத்தோம். 500 per dayக்கு வந்துச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு போகிறதுனால இந்தியாவிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், தேவையான திங்ஸ். அதனால் கொஞ்சம் பேக் பெருசாகிட்டு, இல்லாட்டி இந்த பேக் பேக்கிங் பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதில் இதுவும் போச்சு. வரும்போது தான் வாங்கினோம் பேக். அதில் கதை முடிச்சு. ஓகே, ஸோ டைம் வந்து 5 மணி ஆகுது. போவோம், அப்படியே போக கண்டிப்பாக. ஐ திங்க் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 kilometers கூட இருக்காது. கடைசியாக வந்து நாகப்பட்டினம் ஹார்பருக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், நாகப்பட்டினம் ஃபோர்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஜஃப்னாவில் இருக்கக்கூடிய காங்கேசந்துறை ஃபோர்ட்டுக்கு வந்து போயிடுவோம். இங்கேருந்து போவோம். அடுத்த ப்ரொசீஜர் என்னென்ன நடக்குதுன்னு மேக்ஸிமம் காட்டிலுமான விஷயத்தை காட்டிக்கிறேன். பரவாயில்ல, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ 8 மணிக்கு தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே 2 hours முன்னாடி இருந்துடணும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு ட்ரை பண்ணுற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இதில் போகிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு இன்றைக்குமே அதே ப்ரைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சேம் ரேட்டில் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி போர்டிங் பாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பொதுவாக டூரிசம், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்கள விட அதிகமாக என்ன பண்ணுறது, அந்த ட்ரேடர்ஸ் தான் வந்து அதிகமாக இங்கே போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இமிக்ரேஷன் வந்து இங்கே சைடில் இருக்குது. அடுத்து அந்த பேக் செக்கிங், லக்கேஜ் செக்கிங், கஸ்டம்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் வச்சுட்டாங்க. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி. இந்த ஒரு ஹாலில் தான் எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் டூரிசம், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் சிங்கிள் லக்கேஜ்னு சொல்லி போய்க்கலாம். ஆக்சுவலாக வந்ததே வந்து 5:30க்கு. நீங்கள் 6க்கு வரணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் 5:30க்கு வந்தீங்கன்னா 6க்கு வந்துடலாம். அதுக்கு பிறகு நார்மலாக அவங்க சிங்கிள் லக்கேஜ்னால இஷ்யூ இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். லாஸ்ட்டு வந்து இந்த இமிக்ரேஷனில் கேட்டாங்க நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வாகா பார்டர் வழி எங்கே போனீங்கன்னு. அப்போ பாகிஸ்தான் போகணுன்னு சொன்னேன். ஓகே, உங்களை எல்லோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் சார், எல்லாம் எல்லோ பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம இது வரைக்குமே சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம பார்டர் க்ராசிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அதோடய பர்ஃபெக்டாக எல்லாமே சிம்பிள் ப்ரொசீஜர். பட் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. 8 மணிக்கு தான் நமக்கு ஃபெரி வரும். அது ரேட் அப்படியே போக வேண்டியதான். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்து இது போகிறாங்க. ஆனால் நிறைய பேர்னா 99% வந்து இந்த ட்ரேடர்ஸ் தான். 1% தான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க போகிறாங்க. ஸோ போக அடுத்த விஷயங்களை கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிச்சலம் இருக்கும். இந்த இடத்துல காத்துட்டு இருந்ததோட இப்போ எல்லாமே போர்டிங் கேட் ஓப்பன் பண்ணுறதுல இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமாரை வந்து சந்தித்தோம். அண்ணா வணக்கம், ஹாய். 2 பேரையும் தெரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அக்குட்டியும் பிச்சுமணி அண்ணா மாதிரி. சந்தோஷம், நாங்களும் உங்களை சந்திக்கிறது 7 நாடை சுற்றி போட்டு வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நான் வாழ்த்து, தேங்க்யூ அண்ணா. நான் அப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் திரும்பியதோடைய அண்ணா முதல்ல அது வந்தார். போங்கண்ணா. ஓகே, ரெண்டு ஃபோன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 8 மணிக்கு தான் எடுக்கணும். 8:15 கொஞ்சம் டிலே ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து எல்லாமே நடந்து போகிறாங்க. செம்ம வெயிலாக இருக்காண்ணா. இன்றைக்கு ஆக்களம் கூட சீட்டு இருக்கு.
அந்த இருக்கிறதுனா சிவகங்கை. சிவகங்கை. இன்றைக்கி வந்து நம்ம வந்த நாள் கூட நிறைய வந்து க்ரௌடு இருக்குது போல். ஃபுல்லாகவே 180 சீட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 180 சீட்லேயுமே ஃபுல்லாகிரும் போல். ஓ ஃபுல்லாகிருமே. 50 பேர். 50. இவங்களோட நேவி. ஓ இந்தியன் நேவி. இங்கே பாருங்கள் இவ்வளோ பேரும் போகிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா. கொஞ்சம் வந்து அந்த வேயை விட்டு தாண்டினாலே கூப்பிட்டு இங்கே போ அப்படி போன்னு சொல்லி. சிவகங்கை. வணக்கம் வணக்கம். இது வந்து கம்மியாக இருந்தால் சீட் நம்பர் கொடுக்குறாங்கல்ல போல். கொஞ்சம் ஆட்கள் வந்து இன்றைக்கி கூடனால சீட் நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் சீட் நம்பர் சரியாக இருக்கான்னு. ஜன்னல் சீட்டு கிடைச்சா பார்த்துட்டு போகலாம் வியூவை. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பரவாயில்ல எப்படியோ நம்ம ஃப்ளைட்டில் இருக்குமோ. ஆனால் இண்டிகோ சீட்டை பார்க்க இது பெட்டர்னு நான் சொல்லலாம். நல்ல பெரிய சீட்டுங்க பாருங்க. அன்றைக்கி 2 பேர் என்ன மேலே போய் உட்காருங்க. நல்லா இருக்கும். சாப்பாடு மெனு சாப்பாடு மெனு ஒவ்வொரு சீட்டில் வச்சுருக்காங்க இல்லையாண்ணா. நீ பாருங்க இந்த இண்டிஸ்ரீ ஃபெரின்னு சொல்லி இந்த வெப்சைட் ஒன்று இருக்குது. இதில் தான் நான் புக் பண்ணேன். ஸோ நீங்களும் பார்த்தா இதில் புக் பண்ணிக்கலாம். வெல்கம் ஒன் போர்ட்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் ப்ராஹிபிட்டட்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேசஞ்சர் சேஃப்டி அட் சி டூ யூ பாஸ்ட். சாப்பாடு கொடுத்துருக்காங்க. மெனு குறைஞ்சது எவ்வளோ இருந்தது? 25 விலை இருக்கேண்ணா. இந்தியன் பைசா என்னது? இந்தியன் பைசா. இது ஐஎன்ஆரில். ஆனால் ஸ்ரீலங்கன் காசு வாங்குவாரோ? வாங்க ரெண்டுமே அக்செப்டட். ஓகே ஓகே. பட் ஏர் கோட்டட் ஓன்லி இந்தியன் மணி. ஓகே. இந்த முன்னுக்கே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. எல்லா ஃபுட்டும் இருக்காண்ணா இதில் இருக்கிற எல்லா ஃபுட்டும் இருக்கா? எல்லாம் ஏதாச்சும் எடுத்து ட்ரை பண்ணிட்டா சரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் கொடுக்குற மாதிரியே ஏசிக் பேக் கொடுத்துருக்காங்க. சிக்னஸ் பேக் வமிட் வந்தால் எடுத்துக்கிறதுக்கு. எல்லாத்துலேயுமே அவனோட லோகோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இண்டிஸ்ரீ ஃபெரின்னு. பார்ப்போம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காரு. இதெல்லாம் பரவாயில்ல. இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் இதாக இருக்குது. பார்ப்போம் போயிட்டு இந்த மாதிரி நடக்குது. அண்ணா தான் கொஞ்சம் கவலையில் இருக்காரு. இந்தியாவை விட்டு திரும்பி போகிறேன். ஏன் என்ன கவலையாக இருக்கீங்க? இந்தியா விட்டு போகிறது 10 நாள் திடீரென்று விளைக்கிட நிறைய பேர் வர வித்தியாசமாக இருக்கு. 8 பேர் வந்துடுறாங்க மேலே. ஆட்டம் இருக்குமா போகும்போது? அவ்வளோ தெரியும். அவ்வளோ லைட்டாக இருக்குது. லைட்டாக மேலே போனீங்கன்னா அதுவும் தெரியும். மேலே அதுவும் இருக்காது. நல்ல கம்ஃபர்டபுளாக படம் போடுவாங்க. ஓட்டோன்னு ஓகே. இதில் கொஞ்சம் எஞ்சின் சத்தம் கேட்கும். மேலே போயிட்டாங்க பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் பார்க்கலாம். இப்போ ஃபெரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக வெளிக்கிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் சைட்டில். இப்போ நான் மேலே வந்து வீடியோ எடுக்க போகலாமான்னு பார்த்தேன். யூஸ்வலாக இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறதுனால ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து மேலே போயிட்டு நம்ம காட்டிக்கலாம் போல். ஸோ மேக்ஸிமம் என்னால் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாமோ அப்படியே போயிட்டு காட்டுறேன். அந்த ஃப்ளைட்டில் வந்து எப்படி சேஃப்டி ப்ரொசீஜர் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து இவங்க நிற்கல, பட் அந்த இதில் போட்டு காட்டுறாங்க என்னென்ன பண்ணிக்கணும்னு சொல்லி. இந்த டிவிலே போட்டு காட்டுறாங்க. இப்போ எடுத்து வந்து ஒரு 15 நிமிஷமாக கப்பல் வந்து போய்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆழ்கடல் தான் நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷமாக போயிட்டு இருக்குது.
அதோடய நம்ம சீட்டுக்கு பின்னு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது. அப்படிங்கிற சைட் பார்த்தோம்னா இந்த பின் துண்டில் வந்து என்ஜின் துண்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அடேங்கப்பா பயங்கரமாக தண்ணி அடிக்குதா. முன்னுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. நம்ம பின்னுக்கு எப்படி பார்த்தோமோ அதை மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே லக்கேஜ் தான். அதிகமாக வந்து இங்கே ட்ராவல் வரவங்களை விட இந்த மாதிரி என்ன பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வரவங்க அதிகம். வாவ், இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டு வந்தேன். அந்த ஃபஸ்ட் டைம்னதால எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரியா. ஸோ எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் வாமிட்டிங் மாதிரி இருந்துச்சு. இதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபெரியில் வந்து இப்படி போனதே கிடையாது. ஸோ முதல் தடவைன்றதால வர மாதிரி இருந்துச்சு, வாமிட்டிங் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் சிக்னஸ் பேக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாமிட் பண்ணாங்க. நான் அப்படியே கண்ணை மூடி தூக்கிட்டு. ஸோ இப்போ நம்ம முன்னுக்கு தெரிகிறது வந்து ஸ்ரீலங்கா. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக சீட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கன் வந்து நேவியும் அதேமாதிரி ஒரு பஸ்ஸும் நிற்குது. ஸோ நம்ம அங்கேருந்து வரக்குள்ள இந்தியாவில் வந்து இந்தியன் நேவி இருந்துச்சு, இந்தியாவில் வந்து ஸ்ரீலங்கன் நேவி. ஸோ 3 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் ஸ்ரீலங்காவுக்கு காலேஜ் எடுத்து வைக்க போகிறேன். நம்ம ஆரம்பத்தில் இந்தியாவில் வந்த வழி வந்து இந்த கேட். ஸோ இதை வந்து இப்போ இதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு லாரி வந்து இதில் வந்து லக்கேஜ் எல்லாம் பிக் பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ மேலே போயிட்டு இந்த ஒரு வேயால் தான் இறங்கிட்டு வரணும். செம்ம கூட்டமாக இன்றைக்கி. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம காங்கேசன்துறைக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம்னால, அதாவது இமிக்ரேஷன் வந்து டிஸ்டன்ஸ் அதிகம்னால அந்த மாதிரி பஸ்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் ஆக்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அடுத்த கொஞ்சம் பேர் இந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு பஸ் வந்து தொடைய ஏறி போயிட்டோம்னா சரி. இந்தியா ஃப்ளக்கு மட்டும் தான் இருக்குது, ஸ்ரீலங்கா ஃப்ளக்கை காணும்னு பார்த்தேன். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளக்கு போட்டுருக்கு. அதே மாதிரி அங்கே முன்னுக்கு வந்து இந்தியாவுடைய ஃப்ளக்கு வந்து போட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபெரியை வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் டிரெக்டாக வந்து சென்னை போகிறதா இருந்தால் அந்த ஃபெரியை வந்து நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சென்னையிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வந்துட்டு தான் நீங்கள் இந்த நாகப்பட்டினத்துலேருந்து வரணும். ஸோ இங்கேருந்து போகிறதாலுமே காங்கேசன்துறையிலேருந்து நீங்கள் நாகப்பட்டினம் போகணும். போயிட்டு அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் மாதிரி சென்னைக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளைட்டுமே இதே ப்ரைஸில் தான் இருக்குது, சேம் ப்ரைஸ் தான். எக்ஸாக்டாக ஒரு 1000 2000 கூடும் லக்கேஜ் இல்லாட்டி. ஸோ நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, இந்தியாவிலேருந்து திங்ஸ் கொண்டு வரணும், இல்லாட்டி ஸ்ரீலங்காவிலேருந்து ஜாமான்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். 23 கிலோ வந்து பே பண்ண தேவையில்ல, நம்ம எடுத்து போய்க்கலாம். மொத்தமாக 50 கிலோ வந்து அலௌட் கொடுக்குறாங்க. அந்த 23 இல்லாமல் 27 கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு 50 ரூபா படி நம்ம பே பண்ணி எடுத்து போய்க்கலாம். ஸோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒன்று, நீங்கள் இது வரைக்குமே இந்தியாவுக்கு வந்து நீங்கள் போனதில்லை, நான் இது ஸ்ரீலங்கன் சொல்கிறேன், இது வரைக்குமே நீங்கள் இந்தியாவுக்கு போனதில்லை, பட் இ விசா வச்சுருக்கீங்க, இந்த போட்டில் போகலாமான்னு பார்த்தா இந்த போட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன் டைம் ஆச்சும் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு ஏர்போர்ட் வந்து போயிருக்கணும். ஸோ அப்படி போனவங்களாக இருந்தேன்னா இதில் வந்து ஈஸியாக வந்து அலோவ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு அடுத்த விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஸோ sailin.com அந்த வெப்சைட் இருக்குது, அதிலே போயிட்டு நீங்கள் யாருடைய ஹெல்ப்புமே தேவையில்லை, எந்த ஒரு ஏஜென்சிக்குமே போக தேவையில்லை, ஈஸியாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு, பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு.
4 hours 5 hours ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு போல. ஸோ கைஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கோ இதே ப்ரைஸில் தான் நம்ம பஸ்ஸில் போனால் ஃப்ளைட்டில் போனாலுமே வரும். இது யாருக்கு வந்து கன்வீனியன்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல கன்வீனியன்ட் இருக்கும். ஸோ இப்போ கூட யாருக்குமே முடியலை. நான் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்தது ஒரு 1 மணிக்கு வந்துட்டேங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. 1 மணிலேருந்து 4 மணி வரை லக்கேஜ், அவ்வளோக்கு அவ்வளோ லக்கேஜ் முடியலை. லாஸ்ட் இதில் சொன்னேன் நான் பிஸ்னஸ் பர்பஸ் இல்லை, நான் ட்ராவலர். ஸோ அதுக்காகன்னு சொல்லிட்டு நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு எல்லாமே இது பண்ணி விட்டாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து இந்த காங்கேசன் துறையில் இந்த ஒரு ஹார்பர் வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்ரீலங்கா நேவியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ வந்து ஜஃப்னா டவுனுக்கு போகணும். ஸோ இதால் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே இருந்துட்டு அப்படியே வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி ஜஃப்னா டவுனுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து கிளம்பு. ஸோ இங்கேருந்து நான் கிளம்புக்கு வந்து அரௌண்ட் 400 கிலோமீட்டர் மாதிரி வரும். ஸோ போகணும் பார்ப்போம். செம்ம டயர்டான வேலை உண்டு. இது வந்து நீங்கள் கேஷ் வந்து அந்தளவுக்கு குறவுன்னு சொல்கிறதுக்குமே இல்லை. ஸோ நான் போக கன்டினியூ பண்ணுறேன் என்ன மாதிரி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17,900 ரூபா, ஆல்மோஸ்ட் 18,000 ரூபா வந்துச்சு. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா கூடும். பட் ஃப்ளைட்டில் வந்து 1 ஹவர்லேயே போய்க்கலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உண்மையிலே இது வேர்த்தாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே கவனிச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் பிக்னிக் டூர் போகிறவங்க இந்த வே வந்து சஜஸ்ட் பண்ண, இந்த வே வந்து நீங்கள் இது பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவில் இதாக இருக்கும். ஸோ அப்படி டூர் வரவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த எல்லாம் ஓகே. இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த மாதிரி காங்கேசன் துறையிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபெரிக்கு அந்த காங்கேசன் துறை ஹார்பர்லேருந்து ஒரு 900 மீட்டர் 900 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் வரும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ பஸ்லேயே வந்து நீங்கள் ஜஃப்னா டவுனுக்கு போயிட்டு ஜஃப்னா டவுன்லேருந்து அடுத்தடுத்து என்னென்ன பிளேஸ் போகிறீங்களோ அதுக்கு எல்லாமே போய்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இங்கே 3 வீல் டிரைவர்ஸ் எல்லாமே நிற்பாங்க. உங்களுக்கு அப்படி அவசரம்னு சொன்னால் 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வாரதே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அப்படியானவங்களுக்கு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் டிரெக்டாக இல்லை இந்த இடத்துல வந்து பஸ் வந்து ஒரு டிரெக்டாக பஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு இப்போ 5 நிமிடத்துக்கு ஒருக்கா இருக்காது, ஒரு 30 மினிட்ஸுக்கு போகிற, ஒரு ஹவருக்கு போகிற அந்த மாதிரி பஸ்ஸஸ் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு ப்ரைஸில் வந்து இங்கேருந்து நீங்கள் ஜஃப்னாக்கு டவுனுக்கே போய்க்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த பஸ் எடுத்து எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து கொலம்பில் என்னோடய வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகும் வரைக்கும் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாகவே நான் மேக்ஸிமம் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணேன், ஸோ எவ்வளோ பட்ஜெட் போச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஹோப் இந்த ஃபுல் சீரீஸை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸுக்கு எல்லாமே ரொம்ப எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வருது பாம். ஆக்சுவலாக வந்து மாமா வந்து வீட்டில் இல்லை, இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் தாத்தார புள்ள வந்து செஞ்சுருக்கிற வேலையை பாருங்கள், இதெல்லாம் அவரது வேலை தான். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து இப்போ வந்து கிளம்பு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வரும்போது இந்த ஒரு ஜேர்னியை பார்த்துருப்பீங்க, நம்ம எப்படி வந்தோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னு சொல்லி. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். என் வந்து இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்கிற ஒரு ரீசனுக்காக. நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி போர்டில் போகணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த அளவுக்கு நான் இதுவும் ஃப்ளைட் டிக்கெட்டுமே ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு குயிக்காக புக் பண்ணிக்காம, ஸோ இப்போ நீங்கள் கம்மிங் வீக்கோ நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக் போகிறீங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா எஃபர்டபுளான ப்ரைஸஸில் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ see you guys in the next video. Bye.